தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்ட கல்வி அமைச்சர். மட்டக்களப்பில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட 13 பேர். கந்தளாயில் இடம்பெற்ற விபத்து 3 மாணவிகள் உட்பட 4 காயம். பல மில்லியன் ரூபாய் பணத்துடன் சிக்கிய இளைஞன் விசாரணையில் அதிர்ச்சி தகவல். இசார செவ்வந்தி விவகாரம் போலீசாரை ஏமாற்றிய ஜனாதிபதி அனுர. மரக்கறிகளின் விலையில் பாரிய மாற்றம். நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறப்பு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாமலுக்கும் செவ்வந்திக்கும் காதல். நாமல் வெளிப்படுத்தியது இதுதான். சரத் பொன்சேகாவிடம் உள்ள குரல் பதிவு காணொலிகளை வெளியிடுமாறு நாமல் வலியுறுத்து. தொடர்வடை விரிவான செய்திகள். அடுத்த கல்வியாண்டில் தரம் 1 மற்றும் தரம் 6 மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கப்படாது என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார். இதன்படி தரம் 1 மற்றும் தரம் 6 மாணவர்களுக்கு சுய கற்றல் கையேடுகள் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சுய கற்றல் கையேடுகள் தற்போது அச்சிடப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து குறித்த தரங்களில் கற்கும் மாணவர்களுக்கான பாடசாலை பைகளின் எடையும் குறைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு கரடியனாறு காவல்துறை பிரிவில் உள்ள கித்துல் முந்தரையாறு பகுதியில் சட்டவிரோதமாக ஆற்று மணல் அகழ்வில் ஈடுபடுபவர்களை கைது செய்யும் விசேட நடவடிக்கை ஒன்றை விசேட அதிரடிப்படையினர் வெள்ளிக்கிழமை அதிகாலை சுற்றி வளைத்து சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட 13 பேரை கைது செய்ததுடன் 13 உளவு இயந்திரங்களை மீட்டு காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். கிழக்கு மாகாண விசேட அதிரடிப்படையின் கட்டளை தளபதி சிரேஷ்ட காவல்துறை அधीक्षகர் கேசர ரத்தின வீர ஆலோசனையில் விசேட அதிரடிப்படை மட்டு அம்பாறை புலனறுவை வலய உதவி காவல்துறை அधीक्षகர் PKN குலத்துங்கவின் வழிகாட்டலில் அறத்தலாவை விசேட அதிரடிப்படை முகாம் பொறுப்பதிகாரிகள் சந்தன மற்றும் கிஸ்ஸிரி தலைமையிலான அதிரடிப்படையினர் இன்று அதிகாலை 2 மணிக்கு முந்தனை ஆற்று பகுதியை முற்றுகையிட்டனர். இதன்போது சட்டவிரோதமாக மண்ணகழ்ந்து உளவியந்திரத்தில் ஏற்றிக் கொண்டிருந்த 13 பேரை மடக்கி பிடித்து கைது செய்ததுடன் 13 உளவியந்திரங்களை மணலுடன் மீட்டு கைது செய்யப்பட்டவர்களையும் மீட்கப்பட்ட உளவியந்திரங்களையும் கரடியனாறு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதில் கைது செய்யப்பட்டவர்கள் கித்துல் மற்றும் கரடியனாறு பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் எனவும் இவர்களை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மணல் அகழ்வு நீண்ட காலமாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டுகள் தெரிவித்து வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கந்தளாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 91ஆம் கட்டை பகுதியில் இடம்பெற்ற கார் முச்சக்கர வண்டி மோதி ஏற்பட்ட விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 3 பாடசாலை மாணவிகள் உட்பட 4 காயமடைந்துள்ளனர். குறித்த விபத்தானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. 4, 9, 10 வயதுடைய 3 மாணவிகளும் வயது 48 ஆன முச்சக்கர வண்டி சாரதியும் விபத்தில் காயமடைந்துள்ளனர். போலீஸ் தகவலின்படி முள்ளிப்பொத்தானை பகுதியிலிருந்து கந்தளாய் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் கந்தளாய் வாத்திகம பாடசாலையிலிருந்து மாணவிகளை ஏற்றிக் கொண்டு வந்த முச்சக்கர வண்டி 91ஆம் கட்டை சந்தியில் பலுகஸ் கிராமத்துக்கு திரும்ப முயன்ற போது நேருக்கு நேர் மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் காயமடைந்த மாணவிகள் மற்றும் சாரதி பலத்த காயங்களுடன் கந்தளாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக கந்தளாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பொலனறுவையில் போதைப்பொருள் கடத்தல் மூலம் பெற்ற 30,24,900 ரூபாய் பணத்தை தம்பசம் வைத்திருந்த சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நேரத்தில் சந்தேக நபரிடம் 2 கிராம் 300 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது. பொலனறுவை போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது. பொலனறுவை போலீஸ் பிரிவின் பெந்திவ பகுதியில் மணம்பட்டி பிரிவின் அதிகாரிகளுடன் இணைந்து நடத்தப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார்.
சந்தேக நபர் பெந்திவெவ பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. சம்பவம் குறித்து புலனறுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு அல்கடை நீதிமன்றத்துக்குள் பாதாள குழு உறுப்பினர் கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் இசாரா செவ்வந்தி விவகாரத்தில் மிக ரகசியமான நடவடிக்கை ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உத்தரவுக்கு அமைய ரகசியமாக போலீஸ் வட்டாரத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இசாரா செவ்வந்தியை கைது செய்வதற்காக போலீஸ் அதிகாரி நேபாளத்துக்கு செல்வதற்கு முன்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. செவ்வந்தி நேபாளத்தில் இருக்கின்றார் என்ற விடயத்தை போலீசார் அறிவித்த பின்னர் அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் நுட்பமாக அவதானித்து வந்துள்ளனர். இதனை அடுத்து செவ்வந்தியை கைது செய்வதற்காக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியான ரொஹான் ஒழுகல நேபாளத்துக்கு செல்வார் என்று தீர்மானிக்கப்பட்டது. இந்த விடயம் வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டால் போலீஸ் திணைக்களத்துக்குள் இருக்கும் பாதாள குழுக்களின் உளவாளிகள் தகவல்களை வழங்கி விடுவார்கள் என்பதால் மிக ரகசியமான திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி தனக்கு வைரஸ் காய்ச்சல் என்ற தோற்றப்பாட்டை சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ரொகான் ஒழுகல் ஏற்படுத்தியுள்ளார். ஆதலால் விடுப்பில் இருந்து சிகிச்சை பெறுவதை போன்று அனைவரையும் நம்ப வைத்துள்ளார். இதைத் தொடர்ந்தே அவர் நேபாளத்துக்கு சென்றுள்ளார். நேபாளத்துக்கு சென்ற பின்னரும் அவருடைய திறன்பேசிகள் உள்நாட்டில் இயங்கும் நிலையில் இருந்துள்ளன. உச்சகட்ட அவதானத்துடன் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்தே செவ்வந்தி கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு அலுட்கடை நீதிமன்றத்துக்குள் பாதாள உலகக்குழு உறுப்பினர் கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் மத்துகம பகுதிக்கு சென்ற செவ்வந்தி தனது முடியை கட்டியாக வெட்டிக்கொண்டு ஆள் அடையாளத்தையும் மாற்றியுள்ளார். சுபுன் என்பவரை அவரை காரில் யாழ்ப்பாணத்துக்கும் அழைத்து சென்றுள்ளார். அதன் பின்னரே படகு மூலம் இந்தியா சென்று இந்தியாவிலிருந்து ரயில் மூலமே செவ்வந்தி நேபாளத்துக்கு சென்றுள்ளார். அங்கு தலைமறைவாக இருந்த போது இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிலவும் மழையுடனான வானிலையை தொடர்ந்து மரக்கறிகளின் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நுவரெலியா மாவட்டத்தில் மரக்கறிகளின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் லீக்ஸ் 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரையிலும், கேரட் 100 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரையிலும், பீட்ரூட் 1 கிலோகிராம் 70 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரையிலும் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்படுகிறது. ராஜகணி நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகளும் அங்கமுவ குளத்தின் 2 வான்கதவுகளும் தற்போது திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. அப்பகுதியில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் மேலதிக நீரை வெளியேற்றுவதற்காக இந்த கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. சப்ரகமுவ, மத்திய, ஊவா, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. 18ஆம் தேதி வரை இந்த அவசர பேரிடர் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தினங்களில் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் கடுமையான காற்று, இடி மற்றும் மின்னலுடனான மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. தான் காதலித்தது செவ்வந்தியை அல்ல, மாறாக லிமினி என்பவரை தான் என்றும், தமக்கு 2 குழந்தைகள் இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் ஹம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் இசாரா செவ்வந்தி குறித்து எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். மேலும் பாதாள உலகம் குறித்து தனது கருத்துக்களை தெரிவித்த அவர், பாதாள உலகில் தொடர்புடையவர்களை காவல்துறை விசாரிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். அது காவல்துறையின் பொறுப்பு. ஆனால் பாதாள உலகில் தொடர்புடையவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதையும் காவல்துறை கவனிக்க வேண்டும். ஒரு குழு திருடர்களுக்காக 17 கடவுச்சீட்டுகளை உருவாக்கி நாட்டை விட்டு வெளியேற்றியதாக காவல்துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் கூறினார். ஒரு செயலாளர் திருடர்களுக்காக 17 கடவுச்சீட்டுகளை அப்படியானால் இந்த செயலாளர் யார்?
இந்த தகவலை காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சருக்கு கொடுத்தது யார்? இதை உடனடியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சருக்கு உள்ளது. வெளியேற்றிய மக்களில் பாதாள உலகத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்க வேண்டும். எனவே காவல்துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் 323 கோள்களும் தப்பியது போலவே பாதாள உலகத்தைச் சேர்ந்த ஒரு குழுவும் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றதா என்ற கேள்வி இந்த நேரத்தில் எழுகின்றது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா வசம் குரல் பதிவு காணொளிகள் இருந்தால் அதை அவர் வெளியிடட்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ராஜபக்சர்கள் தொடர்பாக சரத் பொன்சேகா வெளியிட்டுள்ள கருத்துக்கள் மற்றும் காணொளி வெளியிடும் விவகாரம் என்பன தொடர்பில் ஊடகங்களால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சரத் பொன்சேகாவின் இயல்பு அது. முன்னரும் அவர் அப்படித்தான். குரல் பதிவு இருந்தால் அதனை அவர் வெளியிடட்டும். அதற்குரிய உரிமை அவருக்கு உள்ளது. கோட்டபாய ராஜபக்ச சரத் பொன்சேகாவுடன் நம்பி கதைத்திருக்கக்கூடும். ஆக அதை வெளியிட்டால் தற்போது சரத் பொன்சேகாவை நம்புபவர்களின் நிலை என்னவென்று சொல்வது என கேள்வி எழுப்பியுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.